மாற்றத்தை உன்னிடமிருந்து தொடங்கு. ஒரு காலகட்டத்தில் ஒரு செழிப்பான தேசத்தை ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு தனது நாட்டு மக்கள் மீது மிகுந்த அன்பு உண்டு. ஒருமுறை தனது நாட்டின் தொலைதூர பகுதிகளை பார்வையிட அவன் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டான். பயணத்தை முடித்து அரண்மனை திரும்பிய அரசனுக்கு பாதங்களில் கடும் வலி ஏற்பட்டது. காரணம், அந்த காலத்தில் சாலைகள் கரடுமுரடாகவும் கற்கள் நிறைந்ததாகவும் இருந்தன. தன் கால்களில் ஏற்பட்ட வலியை தாங்க முடியாத அரசன் ஒரு விசித்திரமான உத்தரவை பிறப்பித்தான். இந்த நாட்டிலுள்ள அனைத்து சாலைகளையும் பசுவின் தோளால் போர்த்த வேண்டும். அப்போதுதான் யாருடைய கால்களிலும் கற்கள் குத்தாது. அமைச்சர்கள் அதிர்ந்து போனார்கள். முழு நாட்டிற்கும் தோல் போர்த்த வேண்டும் என்றால் லட்சக்கணக்கான மாடுகளை கொல்ல வேண்டும். அதற்கு மிக அதிகப்படியான பணமும் செலவாகும். ஆனால் அரசனின் கோபத்திற்கு அஞ்சி யாரும் பேசவில்லை. அப்போது அரண்மனையில் இருந்த ஒரு வயதான அறிவாளி முன்வந்து அரசனிடம் மிக மென்மையாக ஒரு கருத்தை கூறினார். அரசே, ஏன் இவ்வளவு பணத்தையும் உயிர்களையும் வீணாக்க வேண்டும்? முழு நாட்டிற்கும் தோல் போர்த்த தேவையில்லை. ஒரு சிறிய தோல் துண்டை கொண்டு உங்கள் பாதங்களை மட்டும் மறைத்து கொண்டால் போதுமே. அரசன் முதலில் குழம்பினாலும் பின் அந்த யோசனையின் நுட்பத்தை புரிந்து கொண்டான். அப்படி உருவானதுதான் காலணிகள், அதாவது ஷூஸ். இந்த கதையின் நோக்கம், நாம் பெரும்பாலும் உலகம் மாற வேண்டும், சூழ்நிலைகள் மாற வேண்டும், மற்றவர்கள் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் உலகம் மாறுவதற்காக காத்திருப்பதை விட நம்மை நாமே மாற்றிக்கொள்வது மிகவும் எளிதானது மற்றும் புத்திசாலித்தனமானது. சூழ்நிலையை மாற்ற முடியாது, ஆனால் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும் நமது பார்வையை மாற்ற முடியும். மற்றவர்களை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நமது எதிர்வினையை கட்டுப்படுத்த முடியும்.